ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்தியாவுடைய 10,000த்திற்கும் அதிகமான இடங்கள்ல கோடிக்கணக்கான இந்தியாவுடைய தொழிலாளர்களும், விவசாயிகளும் சிறை நிரப்பும் போராட்டத்த நடத்த இருக்கிறாங்க. களத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்களும், விவசாயிகளும் நெறைய கோரிக்கைகள முன்வைக்கிறாங்க. அத ரொம்ப சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் வேளாண் விரோத, தொழிலாளர் விரோத கொள்கைகளை அமுலாக்குவதையே முழு மூச்சாக செய்யுது. இன்னும் எளிமையா சொல்லணும்னு சொன்னா, வளங்கள் முழுக்க கார்ப்பரேட்டுக்கு, நெருக்கடி முழுக்க நாட்டு மக்களுக்கு. இந்த அரசாங்கத்துடைய இந்த கோரிக்கைய எதிர்த்து தான் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்த நாடு முழுக்க விவசாயிகளும், தொழிலாளர்களும் நடத்தப் போறாங்க. இந்த போராட்டத்த எப்படி டெல்லி அரசாங்கம் எதிர்கொள்ள போகிறது? அல்லது அடக்குமுறையை ஏவிவிடப் போகிறதா? அப்படிங்கிறத ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாம பார்க்க போறோம். அண்மையில டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த இளைஞர்கள் மாணவர் போராட்டத்த இப்படித்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் மிக மோசமாக அடக்கியது. அதாவது அரசு அப்படின்னாலே இது அடக்குமுறை கருவி, ஆளும் வர்க்கத்துடைய அடக்குமுறை கருவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆளும் வர்க்கத்துடைய அடக்குமுறை கருவி ரொம்ப நவீன கருவிகளை கையாண்டு போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி முன்னேறி வந்திருக்கிறது. என்னதான் டெல்லியில நடந்தது அப்படின்னு நீங்க ஊடகங்கள்ல வந்திருக்கிற செய்திய பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அதாவது போராட்ட களத்துல போராட்டத்தை முறைப்படுத்துவதற்கு, அங்க சட்டம் ஒழுங்க பாதுகாப்பதற்கு, ஃபோர்ஸ் கிரேடியன்ட் அப்படிம்பாங்க. குறைந்தபட்ச ஒரு சக்தியை பிரயோகிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்பது காவல்துறைக்கு இருக்கு. அத முழுக்க முழுக்க மீறி டெல்லி காவல்துறையும், அதிரடிப்படையும் போராட்டக்காரர்களை மிக மோசமாக தாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த நவீன கருவிகள் அப்படிங்கிறபோது என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் முகத்த அப்படியே பதிவு பண்ணக்கூடிய, அதற்கு பிறகு வழக்கு போடக்கூடிய இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜிய பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவா இந்த போராட்ட களத்தில போலீஸ் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அந்த ஹெல்மெட்டுக்கு மேல மெட்டா கிளாஸஸ், அதாவது அந்த கண்ணாடி போராட்டக்காரர்களை தொடர்ச்சியாக படம் பிடித்துக் கொண்டே இருக்கும். அத பயன்படுத்தியிருக்காங்க. ரோந்து வாகனங்கள்ல கேமராவ பொருத்தி எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, எல்லா அசைவுகளையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான அடக்குமுறையை நவீன கருவிகள டெல்லி காவல்துறை, அந்த ராணுவம் என்பது பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து போராட்ட களத்திற்கு மாணவர்கள் வந்த உடனே, அந்த போராட்ட களத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இணைய சேவைகள் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியல்ல யாருமே நெட்ட பயன்படுத்த முடியாது, மொபைல பயன்படுத்த முடியாது. போராட்டக்காரர்கள், அதுவும் குறிப்பாக ஜென்ஸி இளைஞர்கள் மாற்று வழிய பயன்படுத்தி இந்த போராட்ட களத்தில எதிர்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா பிரையர், பிட்சாட் அப்படிங்கிற இணையம் இல்லாமலே பயன்படுத்தக்கூடிய செயலிகள அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உள்துறை அமைச்சகம் அதையும் தடை செய்ய முற்படுகிற போது, அவங்க GitHub, LoRa, லோக்கல் LLM அப்படிங்கிற ஒரு ஃபோன் வழியாக பயன்படுத்தக்கூடிய அந்த செயலியை பயன்படுத்தி, போராட்டத்திற்கான வழிகாட்டுதல்களையும், தகவல்களையும் பரப்பி அந்த போராட்டத்தை உயிர்ப்போடு நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மால்கள்ல இருக்கக்கூடிய வைஃபைய பயன்படுத்தி போராட்ட செய்திகள நாடு முழுக்க கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு என்னதான் அடக்குமுறை ஏவி விட்டாலும் கூட, ஒரு மாற்று வழியில் போராட வேண்டும் என்கிற ஒரு புதிய பாதையை இன்னைக்கு இளைஞர்களும், மாணவர்களும் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த போராட்ட உணர்வு என்பது போராட்ட களத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி எல்லோருக்கும் பரவி இருக்கிறது. குறிப்பா டெல்லியில உணவகம் நடத்தக்கூடிய பஞ்சாபை சேர்ந்த தல்ஜீத் சிங், அவர் உணவகம் நடத்துறாரு. அவரு நிறைய உணவ தயாரிச்சு போராட்ட களத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். டெல்லி போராட்ட களத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குருத்வாரா, சீக்கிய குருத்வாரால லங்கார் அப்படிங்கிற ஒரு இலவச உணவு நாள்தோறும் குடுப்பாங்க. அத அதிகமாக தயாரித்து எல்லா போராட்டக்காரர்களுக்கும் அவங்க தொடர்ச்சியா குடுத்துட்டே இருந்தாங்கங்கிற செய்தி ஊடகங்கள்ல வந்திருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க இருந்து Swiggy, Zomato ஆப்ல டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு சென்னையிலிருந்து ஆர்டர் பண்ணி உணவ அனுப்பக்கூடிய அளவுக்கு ஓவர்வெல்மிங்கா எல்லா இடங்களிலும் இந்த உணர்வு என்பது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அரசாங்கம் என்னதான் அடக்குமுறை பண்ணாலும், மாற்று வழியில் ஒரு உணர்வை தூண்டுகிற அல்லது போராட்டத்தில் உத்வேகம் பெறுகிற ஒரு மாற்று வழியை இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு முன்னுதாரணத்தை இந்தியாவிற்கு காட்டியிருக்கிறார்கள். அநேகமாக போராட்டங்கள் 2.0 அப்படிங்கிற வடிவத்துல வரக்கூடிய இந்த போராட்டத்தை விவசாயிகளும், தொழிலாளர்களும் எதிர்கொள்ள இருக்கிறாங்க. வழக்கமா சொல்லுவோம், நாளை ஒரு போராட்டம், வீதிக்கு வா தோழா. அத கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நாளை மட்டுமல்ல, இனி நாள்தோறும் போராட்டங்களே. இந்த மக்களுக்கு எதிரான கார்ப்பரேட்டுகளுக்கு கார்பெட் விரிக்கிற இந்த ஒன்றிய, மாநில அரசாங்கங்களுடைய கொள்கையை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 10 சிறை நிரப்பும் போராட்டம். ஆகஸ்ட் 25 இடதுசாரி கட்சிகளுடைய அமைப்புகள் மாநிலம் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26 31 வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் மாபெரும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடக்க இருக்கிறது.
அக்டோபர் 6ஆம் தேதி லட்சக்கணக்கான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் திருச்சி மாநகரில் பெரிய பேரணி நடத்த இருக்கிறாங்க. அப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் மாற்றை முன்வைத்து நடக்கக்கூடிய போராட்டங்கள். மாற்று அப்படின்னா என்ன? அது ஒரு கட்சியோ ஒரு நபரோ தீர்மானிப்பதல்ல. கொள்கைதான் மாற்றி தீர்மானிக்கும். கொள்கைகளை முன்வைத்து மக்களுக்கான மாற்றை முன்வைத்து போராடுகிற இடதுசாரி கட்சிகளுடைய போராட்டம் நாளை மட்டுமல்ல, நாள்தோறும் அடுத்தடுத்து அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளுடைய குரல் என்பது மக்களுடைய மனசாட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. இந்த போராட்டங்களை ஆதரிப்பதும் வலுப்படுத்துவதும் அவசியம். நாளை மட்டுமல்ல, இனி நாள்தோறும் போராட்டங்கள்.